இயேசு வந்துட்டு போன பிறகு இந்த பூமியில என்ன நடக்கும் என்று நிறைய ரெஃபரன்ஸ் சொல்லாம நான் சொல்ல போறேன். I'm going to say what will happen after Jesus comes and goes. I'm not going to give you any reference, but I'm going to give you some brief description. இப்போ இதுதான் இயேசுவின் வருகை என்று வைத்துக்கொள்வோம். Assuming this is the point where Jesus has come. அப்ப நாம் இங்கே இருக்கிறோம். And we are here. திடீர்னு இயேசு வருவார். Suddenly Jesus will appear. ஒரு செகண்ட் தான். Just a split second. கண் இமை பொழுதுல கண்ணை மூடிட்டு திறக்கிறதுக்குள்ள அவர் வந்துட்டு போயிருப்பார். இங்க உள்ளவங்க காணாம போயிடுவாங்க. In a twinkling of an eye he will come and we all will disappear. அதற்கு பிறகு என்ன சம்பவிக்கும்? After which what will happen? அப்போ இயேசு வந்துட்டு போன பிறகு after Jesus comes and goes, ஒருவேளை கொஞ்சம் முன்னாடி அல்லது கொஞ்சம் பின்னாடி மூன்றாம் உலக மகா யுத்தம் நடக்கும். A little before or just a little after we will have a third world war. இந்த மூன்றாம் உலக மகா யுத்தத்து நிமித்தம் ஒரு உலக தலைவர் எழும்பி அந்த யுத்தத்தை நிறுத்துவார். When this world war will take place, a global leader will arise and he will stop this war. இதனால எல்லாரும் அந்த தலைவனை பாராட்டுவாங்க. அவர்தான் உலக தலைவனாக மாறுவார். And because of which all the leaders and all the people of the world will praise him and he will become a global leader. அப்போ இந்தியா, ஜப்பான், பாகிஸ்தான், அமெரிக்கா, துபாய் எல்லா நாடுகளும் ஒன்றாய் சேர்ந்து ஒரே உலகமாக மாறி இந்த ஒரே தலைவனாக தாங்கள் தலைவனாக தெரிந்து கொள்வார்கள். And after which India, Japan, Pakistan, China and all the other countries, they will all become one nation and they will have one leader, this global leader. ஆரம்பத்தில் சமாதானம், சௌக்கியம் என்று எல்லா உலகத்தில் சமாதானம் என்று எல்லாரும் சந்தோஷமா இருப்பார்கள். In the beginning and for a very short while there will be peace and health and everyone will be in harmony. இந்த உலக தலைவனும் he will become everybody's big brother. எல்லாருடைய மூத்த சகோதரனா மாறி எல்லாருக்கும் சமாதானத்தையும் நன்மை செய்கிறவரா இருப்பார். This world leader, he will become a big brother to everyone and for some time he will also do some good to all the people. சில நாட்கள் கழித்து தான் அவருடைய வேஷம் மாற ஆரம்பிக்கும். After few days then he will change his way of acting. அவர் உலக தலைவன் பிக் பிரதர் என்கிற ஸ்தானத்தை விட்டு எழும்பி தேவன் நான் தான் கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்குள் வருவான். From the position of calling himself as big brother, then he will come to a place where he will call I am God. அன்றைக்கு ஒரே உலகம், ஒரே அரசாங்கம், ஒரே நாணயம், ஒரே மதம் என்கிறதா அந்த ஒற்றுமை இப்போது சாத்தான் வழிபாடா மாறும். எல்லாரும் என்ன வணங்கணும் என்று சொல்லுவார். In those days all this one government, one nation, one currency and everything will become as a satanic worship. அப்போ 7 வருஷம் இவருடைய காலம் 7 வருஷம். And his time period is for 7 years. அந்த 7 வருஷத்துல முதல் 3.5 வருடம் இந்த அவருடைய ஆட்சியினுடைய பாதி வரைக்கும் நல்லா இருக்கும் சொன்னா தனக்கு நல்லா, அந்தி கிறிஸ்துவுக்கு நல்லா இருக்கும். எல்லாரையும் தன் பக்கமா இழுத்துக் கொள்வான், எல்லாரையும் தன்னை வணங்க வைப்பான். And for the first 3.5 periods of the 7 years, it will be very good for his dominion, for the Antichrist, where he will pull all the people towards him. ஆனால் அடுத்த செகண்ட் 3.5 years, ரெண்டாவது 3.5 வருடத்துல இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே சமாதானம் இல்லாம போகும். But on the second 3.5 period of the 7 years, the rule of the Antichrist will itself lose all the peace. காரணம் என்னவென்றால் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் 7 கலசங்கள், வயல்ஸ் 7 கலசங்களாக சில நியாய தீர்ப்புகள், 7 நியாய தீர்ப்புகளை ஊற்றிட்டே இருப்பார், ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று. Because the Lord God from heaven, he will start pouring certain judgment upon the world in the form of 7 vials. அப்போ பயங்கரமான வாதைகள், மரணங்கள், சேதங்கள் உண்டாகும். And at that time there will be terrible destruction, numerous death will happen. பைபிள்ல சொல்லிருக்கு 1/3 மரங்கள் எல்லாம் தீப்பிடிக்க போகுது.
where it is written in the scripture, 1/3 of all the trees upon the face of the earth will be consumed with மூன்றில் fire. ஒரு பங்கு தண்ணீர்கள் எல்லாம் சேதமடைய போகுது, விஷமா மாற போகுது. 1/3 of all the waters will become poison. மூன்றில் ஒரு பங்கு மனுஷர்கள் சாக போகிறார்கள். 1/3 of all the human beings will die. எவ்வளவு ஆபத்தான ஒரு சமயம் யோசிச்சு பாருங்க. What a dangerous situation. அப்ப அதுதான் இந்த டைம்ல. And that is this second 3.5 years. ஸ்டார்டிங் சமாதானம் சௌக்கியம், போக போக ரத்தமா மாறுதல்ல. In the beginning it will be all peace and health, but afterwards it will be bloodshed. அப்ப இந்த 7 வருஷம் பயங்கரமா, அதாவது உலக சரித்திரத்தில் கேட்கப்படாத பார்க்காத காட்சிகளை நாம் பார்க்க போறோம். இங்க இருக்கிறவர்கள் பார்க்க போகிறார்கள். In this 7 years period, this world and all the people who will remain will face such a dreadful and terrible things which has never happened from the foundation of the world. இதுல இன்னொரு காரியம், There is one more thing. இயேசு வரும்போது When Jesus comes, ஒரு குரூப் இயேசுவுடைய ஜனங்கள் மேல போய்டுவாங்க, இயேசு கூட போய்டுவாங்க. one group of people, they will be caught up when Jesus comes. ஒரு குரூப் கைவிடப்படுவாங்க. One group will be left behind. கைவிடப்படுறவங்கள ரெண்டு குரூப் இருக்காங்க. And those who are left behind, there are two groups. அவங்க யாரு? Who are those? அதுதான் எதிர்பார்த்து, புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள். The wise virgins and the foolish virgins. அப்ப அந்த புத்தி உள்ள கன்னிகைகள்னா அவங்க தூங்குனாங்க, கைவிடப்பட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் எழும்பிட்டோம், ஐயோ நான் கைவிடப்பட்டேனே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த அந்தி கிறிஸ்துவின் எதிர்ப்புகளை நின்று பிடித்து ரத்த சாட்சிகளா மரிக்கிறவங்க. The wise virgins are the one who slept when the bridegroom came, but after which they awoke, and from then they were very smart enough to preserve themselves not to give in to Antichrist, and they will die as martyrs. தூங்கிட்டாங்க, ஆனா எண்ணெய் இருந்தது. But they slept, but they had oil. ஆனா அந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் எண்ணெயே சேர்க்கணும்னு மனசில்லாம பயங்கரமா தூங்கிட்டாங்க. But the foolish virgins, they never even gathered enough oil for them, but and they slept. அப்போ அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஃபர்ஸ்ட் 3.5 years அவனுடைய மெயின் குறிக்கோள் கிறிஸ்தவர்களா இருப்பாங்க. The Antichrist, when he comes to power in the first 3.5 years of period, he will be concentrating only on the Christians. அந்த கிறிஸ்தவர்களை ஒரு குரூப் அவனை எதிர்த்து முத்திரை எடுக்க மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் வெட்டப்படுவார்கள். One group of these Christians will resist Antichrist, and they will say, we will not take the mark of the beast, and they will be slaughtered. இன்னொரு குரூப் வெட்டப்பட பலன் இல்லாம அந்தி கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து முத்திரை எடுப்பாங்க. There is another group who are not ready to face these consequences, and therefore they will yield to take the mark of the beast, and they will join him. First 3.5 yearsல அதான் நடக்கும். கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம். The first 3.5 years period, there will be tribulation for Christians. இரண்டாவது 3.5 வருடத்துல யூதர்களுக்கு உபத்திரவம். Second 3.5 periods, the literal Jews will have tribulation. இந்த அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவார் தெரியுமா? அவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெருசலேமுக்கு மாத்திடுவார். அப்ப அவர் போய் கோயில்ல மகா பரிசுத்த ஸ்தலத்துல போய் உட்கார்ந்து நான் தான் கடவுள்னு சொல்லுவார். This Antichrist, he will change his center or his capital city to Jerusalem, and he will go there and enter into the most holy place, sit there and say, I am God. அப்போ யூதர்கள் அவரை எதிர்ப்பாங்க. And then the Jews will resist him. எல்லா யூதர்களை கொலை பண்ணிடுவார். And he will kill all the Jews. ஆனால் ஆண்டவர் 144,000 யூதர்களை முத்திரை போடுவார், அவங்களை இவன் தொட முடியாது. But among them there will be 144,000 Jews who will be sealed by God, and he cannot touch them. அவங்களுக்கு மறைந்து இருப்பதற்கு ஆண்டவர் ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். And for them to hide, the Lord has prepared a place for them. அது அநேகமாக இஸ்ரவேலுக்கு வெளியில யோர்தான் என்கிற ஒரு தேசத்துல பெட்ரா என்கிறதான ஒரு மலை பிரதேசம் இருக்கு, அங்கதான் அவர்களுக்கு மறைவிடம் இருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். As per the scholars researching, most likely it will be a mountain called Petra, which is in the country of Jordan, where they will go and hide themselves. அப்போ இந்த யூதர்களை ஆண்டவர் இந்த 144,000 யூதர்களை மறைத்து அவங்க உயிரோட இந்த 7 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க உயிரோடு இருப்பாங்க. And this 144,000 Jews will be preserved and protected by the Lord himself, and they will also live even after the 7 years of tribulation. மற்ற எல்லா யூதர்களையும் அவன் கொலை செய்வான். Rest all the Jews will be slaughtered. அப்ப மனசுல வெச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் 3.5 வருஷம் யாருக்கு உபத்திரவம்? The first 3.5 years period, who is going to face problems? கிறிஸ்டியன்ஸ். அடுத்த 3.5 வருடம் யூதர்களுக்கு.
The second 3.5 years period is for tribulation for Jews. இந்த 7 வருஷம் முடியும் போது At the end of this 7 years, இயேசு வானத்திலிருந்து அவர் இறங்கி வருவார். Jesus will descend from heaven. அவரோடு கூட ஒரு சேனையும் இறங்கி வரப்போகுது. And along with him there will be a great host of army. அந்த சேனை யார் தெரியுமா? Who are these armies? இங்க ஒரு குரூப் மேல போவாங்கன்னு சொன்னல இயேசப்ப வரும்போது. When Jesus comes, there will be a group of people who will be caught up in a secret coming. அவங்க தான் இயேசப்பா வருகையில போறவங்க, மணவாட்டி சபை. அவங்களும் இயேசு கூட வருவாங்க. The bridegroom, the church will come with Jesus. அது மாத்திரமல்ல, இந்த 3.5 வருஷத்துடைய நடுவுல சிலர் கிறிஸ்தவர்கள் வெட்டப்படுவாங்கன்னு சொன்னல, அவங்க எல்லாம் உயிரோடு எழும்புவாங்க. அவங்களும் அந்த சேனையில வருவாங்க. Not only that, the group of people or the Christians who will be martyred after the first 3.5 period, they will also join this army. அதுக்கப்புறம் இந்த இரண்டாவது 3.5 வருட காலத்துல நடுவுல 2 பேர் உயிரோடு இருக்கப்படுவாங்க. ஏனோக், எலியா. அவங்க பிரசங்கம் பண்ணி அந்தி கிறிஸ்து ஒரு வழி பண்ணிடுவாங்க. கடைசியில வெட்டப்படுவாங்க. 3 நாள் அவங்க பாடி பூமியில இருக்கும். அவங்க அடக்கம் கூட பண்ண மாட்டாங்க. டிவி கேமரா வச்சு ஃபுல் வேர்ல்ட்ல காட்டுங்க. 2 பேர் செத்துட்டாங்க. நிறைய பேர் கார்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. பைபிள் இருக்கு. கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்களாம். அவங்க 2 பேர் பூமியை உபத்திரவப்படுத்தினவர்கள் செத்து போனாருன்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுவாங்க. எல்லா கேமரா ஃபோக்கஸ் பண்ணிட்டு திடீர்னு பார்த்தா உயிர் வந்து எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் அவங்க 2 பேர் மேல போயிடுவாங்க. In the second 3.5 period, in the midst of the second 3.5 period, 2 people will come down from heaven. It is Enoch and Elijah. They will discomfit Antichrist and his government, and they will do whatever they want to do upon this earth. And after a certain period, they will be killed by Antichrist, and they will be left on the open in the streets, and everyone will exchange gifts, and they will say these people have been killed. But when they were all watching in their cameras and television, suddenly on the 3rd day they will arise and they will be caught up to heaven. And இந்த இடத்துல அவங்க 2 பேர் எழும்பி அவங்களும் இந்த 7 வருஷத்து முடிவுல இயேசுவோடு கூட வருவாங்க. Even these 2, Enoch and Elijah, will also join the host of the army after the 7 years when Jesus will return. அது மாத்திரமல்ல, not just that, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆபிரகாம், தாவீது, யோசேப்பு, ஈசாக்கு, இப்படிப்பட்டவங்க அவங்க கூட இந்த இடத்துல அவங்க எழும்புவாங்க. அவங்க இந்த முடிவு 7 வருஷத்து முடிவுல அவங்க எழும்பி அவங்களும் அந்த சேனையோடு இறங்கி வருவாங்க. Not only them, as well as the Old Testament saints at the end of 7 years period, like Abraham, Isaac, Jacob, David, Daniel and so on, they will also join this army. இயேசுவும் லட்சக்கணக்கான பரிசுத்தவான்களும் அவங்க இறங்கி வராங்க இந்த டைம்ல. Jesus and thousands of saints along with him will come as an army. அதே டைம்ல பூமியில அந்தி கிறிஸ்துவும் அவனோடு கூட கோடிக்கணக்கான மனுஷர்கள் அவங்க வந்து இஸ்ரவேல் தேசத்துல ஒரு பெரிய ஒரு சமவெளி இருக்கு. மெகிதோவின் சமவெளி, பிளேன் ஆஃப் மெகிதோ. அங்க வந்து இவங்க கூடுவாங்க. And at the same time, Antichrist along with him, crores and crores of people as armies will join together as one force, and they will gather themselves in a plain called the plain of Megiddon, which is found in the land of Israel. அதுதான் ஹர் மெகிதோ என்று எபிரேய பாஷையில் சொல்வார்கள். அதான் அர்மெகெதோன் என்று சொல்லப்படுகிறது. And it is pronounced in Hebrew tongue as Har-Megiddon, and that is called the battle of Armageddon. அப்போ இங்கே அந்தி கிறிஸ்துவின் சேனைகளும் மேலே இருந்து இயேசு அவருடைய சேனைகளும் வந்து கிளாஷ் பண்ணுவாங்க. அதுதான் அர்மகெதோன் யுத்தம். And at this place both Antichrist and his army and Jesus and his host of army will clash, and that is called the battle of Armageddon. கோடிக்கணக்கான மக்கள் செத்துருவாங்க. Crores of people will die. அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் 2 உலக தலைவர்கள் உயிரோடு அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள் அப்படின்னு பைபிள் இருக்கு. It is written in scriptures, 2 world leaders, both the Antichrist and the false prophet, will be caught alive and they will be cast into the lake of fire. அதுக்கப்புறம் ஜீசஸும் அவர் கூட வந்த சேனைகளும் இந்த உலகத்தை அவங்க தான் ஆட்சி செய்ய போறாங்க. After which Jesus and all his host of armies, they will have reign and dominion over this world. அப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, 144,000 யூதர்கள் உயிரோடு இருப்பாங்க. அவங்க தான் இந்த 1000 வருஷ காலம் பிரஜைகளாக, சிட்டிசன்ஸாக இருப்பார்கள். And at that time, as I mentioned earlier, the 144,000 Jews who will be preserved and protected in the land of Jordan, they will become the citizens upon this face of the earth for 1,000 years. அதுல கொஞ்சம் பேர் உயிரோடு இந்த காலத்துல நிறைய பேர் சாவாங்க, கொஞ்சம் பேர் உயிரோடு இருப்பாங்க. அவங்களும் இதுக்கு வருவாங்க, இந்த பக்கம் வருவாங்க. And as well, when the tribulation period was going on, there will be certain people left, a little group of people will be left. They will also join this government. ஏன்னா பைபிள்ல இருக்கு, இது இந்த 7 வருஷம் ஆட்சிக்கு அப்புறம்
இயேசுவும் அவருடைய பிள்ளைகள், அதாவது நாம் எல்லாரும் கர்த்தருடைய சித்தமானால் 1000 வருஷம் ஆட்சி செய்ய போறோம். 1000 வருஷம். As written in the scriptures, after the 7 years of period when Jesus comes on this earth after the battle of Armageddon, we along with him, if God willing, will be reigning over this earth for 1000 years. அப்பொழுது அந்த 1000 வருஷ காலத்துல பூமியில பாவிகள் இருப்பார்கள் என்று இருக்கு. And at that time, during this millennial period, there will also be sinners. ஆனா அவங்க பாவம் செய்யவோ எதிர்க்கோ அவங்களுக்கு அதிகாரம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி, சகல ஜாதிகளை இருப்புக்கோலால் ஆளுகை செய்வோம் என்று பைபிள் இருக்கு. It is written in the scriptures that he will rule over the nations with a rod of iron. Therefore, the sin will not operate. There will be no power to sin. அப்ப ஜீசஸ் ஒரு ஆளாக இஸ்ரவேல்ல எருசலேம் அவர் ஆளா இருப்பார். At that time, Jesus as a person, he will be ruling, having Jerusalem in the land of Israel as his capital. எப்படி 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு 33.5 வருடம் இந்த பூமியில் இருந்தாரோ அதே போல ஜீசஸ் 1000 வருஷம் இந்த பூமியில் இருக்க போறார். Like around 2000 years before, how Jesus came upon the face of this earth as a human being, he will come during the millennial period as a person, and he will reign for 1000 years on the same earth. நம்ம ஜீசஸை டைரக்டா பார்க்கலாம். முழு உலகத்துல உள்ளவங்க ஜீசஸை டைரக்டா பார்க்கலாம். We can see Jesus face to face, all the people of the earth also. அப்போ நீங்களும் நானும் அந்த நாட்களில் ரூலிங் பார்ட்டியா இருப்போம், ஆட்சியில இருப்போம், மினிஸ்டர்ஸா இருப்போம், மந்திரிமாரா இருப்போம், ராஜாக்களா இருப்போம். You and I will be in the ruling government. You and I might be as kings or ministers or in other higher positions. அப்போ VIPs are VIPs. We will be VIPs. இப்போ உங்களுக்கு ஆண்டவர் இந்தியாவுல ஆட்சி செய்யும்படியா ஒருவேளை காஷ்மீர் மேல மினிஸ்டரா உங்களை வச்சிருக்கிறாருன்னு வைத்துக்கொள்வோம். Just assume that Lord Jesus has given you a command to be the ruler of the state of Kashmir. But ஜோயல் தான் காஷ்மீர் மந்திரியா இருக்கிறார். Assuming Joel is the chief minister of Kashmir. திடீர்னு இயேசுவை பார்க்கணும். Suddenly he wants to meet Jesus. ஜோயல் ஏர்போர்ட்டுக்கு போய் ஃளைட் ஏறணும் தேவையில்லை, அப்படி நினைச்சா போதும் ஜெருசலேம் வந்துருவார். Doesn't mean he has to go to the airport, catch a flight to go to Jerusalem. Just at a wink of an eye, he will stand before Jesus. காரணம் என்னன்னா, நாம் எல்லாரும் இந்த உடம்புல இருக்க மாட்டோம், மறுரூபம் அடைந்த சரீரத்தில் இருப்போம் இந்த 1000 வருஷ அரசாட்சி. The reason behind this is that we will not be in this mortal body, rather we will be in the transformed, glorified body. அதனால நமக்கு சாவே கிடையாது, 1000 வருஷம் உயிரோடு இருப்போம். Therefore we will not die, we will live 4000 years. அப்போ பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு இந்த பூமியில இருக்கிறபடினால அவரோடு கூட நம்ம ஆளுகை செய்யறதுனால, ஒருவேளை இப்ப ஜோயல் காஷ்மீர்ல மந்திரியா இருக்கு, அங்க ஒரு பாவி இருக்கிறான், நான் ஏன் இந்த மந்திரிக்கு நான் ஏன் கீழ்ப்படின்னு அப்படி யோசிச்சா போதும் அவன் ஊர்ல மழை பெய்யாதான் பைபிள் இருக்கு. And it is written in scriptures, assuming Jesus is the head of the whole world and Joel is the minister of Kashmir, and there is one sinner who says, why should I obey Joel? Then immediately there will be no rain upon that land. அப்ப அதுதான் இருப்புக்கோள் ஆட்சி. நம்ம ஒண்ணும் பண்ண தேவையில்லை, சீட்ல உட்கார்ந்துட்டா போதும், தானா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நம்ம கீழ தான் வரும். Therefore it is called a ruling with a rod of iron. Everything will happen strictly and by itself. We no need to do anything. 1000 வருஷ அரசாட்சியில ஜூ இருக்காது. And there will be no zoo in the millennial period. சிங்கம் எல்லாம் நாய் மாதிரி ரோட்லயே பார்க்கலாம். The lions will be roaming on the streets like dogs. சின்ன பிள்ளைங்க சிங்கம் முதுகுல ஏறி சவாரி பண்ணலாம். And the little children, they will have a ride upon the lion. சிங்கம் புல்லு தான் சாப்பிடுமா பைபிள்ல. And it is mentioned the lion will eat grass. அப்ப அப்படிப்பட்டதான ஒரு மாற்றம் இந்த 1000 வருட அரசாட்சியில். And such a great transformation will happen in the millennial period. அதாவது இப்போ 2000 years இயேசுவுடைய காலத்திற்கு பிறகு 2000 years ஆயிடுச்சு. Now we are after 2000 years from the time when Jesus first came. அந்த அர்த்தம் 20 centuries 20 நூற்றாண்டுகள் கடந்து போயிருக்கு. Which in other words it means we have crossed 20 centuries. உங்களுக்கு தெரியுமா, முதல் 19 நூற்றாண்டுகளில் யுத்தத்தினால் மரித்த ஆட்களை விட 20ஆம் இந்த ஒரு நூற்றாண்டில் நிறைய பேர் மரிச்சிருக்காங்க யுத்தத்தினால. There is a statistics which clearly says more than the number of people who died in the first 19 centuries, more number of people have died in just in this 20th century. அவ்வளவு ரத்தம் இந்த நூற்றாண்டு சிந்தி இருக்கு. So much of bloodshed has happened in this century. 1000 வருஷ அரசாட்சியில, but in the 1000 years period, ஒரு யுத்தமும் இருக்காது. There will be no wars. பைபிள்ல இருக்கு, the days of a man shall be as the days of a tree. ஒரு மரத்துக்கு எத்தனை வருஷம் உயிர் இருக்கோ அதே போல மனுஷர்கள் இருப்பாங்களாம். The days of a man shall be as that of a tree.
100 வயசு ஒரு ஆள் வந்து குழந்தை போல் கணிக்கப்படுவாராம். And a man of 100 years will be counted as a child. அப்போ நமக்கு மரணம் இருக்காது, ஆனா உயிரோடு இருக்கிற மக்கள் அந்த யூதர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க சாவாங்க. We will not have any death, but those Jews who were preserved, they will have a mortal body and they will die. இன்னைக்கு இந்தியாவினுடைய பாப்புலேஷன் உலக பாப்புலேஷனுக்கு கம்பேர் பண்ணா 6ல் 1 பகுதி இந்தியாவில் இருக்கு. பாப்புலேஷன் இந்தியாவினுடைய ஜனத்தொகை. When we compare the population of India with the rest of the world, it is in a ratio of 1:6. 1 of the 6 portion is in India. அப்போ இந்தியாவுடைய ஜனத்தொகை முழு உலகத்தினுடைய ஜனத்தொகையில் 6ல் 1 பகுதி. The population of India is 1 of 6% of the whole world. இஸ்ரவேல் ஜனத்தொகை எவ்வளவு தெரியுமா? Do you know the population of the land of Israel? 1000ல் 1 பகுதி இஸ்ரவேல் ஜனத்தொகை. It is just இப்போ 1,000:1. ஆனால் 1000 வருஷ அரசாட்சியில் 10ல் 1 பகுதியா மாறப்போகுது. But it is going to increase during the millennial period as 1:10. நிறைய வசனம் இருக்கு, டைம் இல்ல. There are many verses, but I have no time. அப்ப இந்த 1000 வருஷம் சமாதானமான ஆட்சியா இருக்கும். This 1,000 years of reign will be full of peace. 1000 வருஷம் முடியும் போது The end of the 1,000 years. ஏன் நான் சொல்ல மறந்துட்டேன், இங்க சாத்தானும் கட்டப்படுவான். அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி, இவங்க நரகத்து அக்கினி கடல் தள்ளப்படுவாங்க. சாத்தான் அந்த ஆவி இருக்கான்ல, உலக அந்த அந்தகாரத்தின் தலைவன், அவனும் கட்டப்பட்டு அகாத பாதாளத்தில் தள்ளப்படுவான். In the beginning of the millennial period, before Jesus starts his reign, both the false prophet and the antichrist will be cast alive into the lake of fire, and Satan will also be bound and he will be cast into the bottomless pit. அந்த கட்டப்பட்ட சாத்தான் இந்த 1000 வருஷம் முடியும் போது அவன் ரிலீஸ் பண்ணுவான். And after the end of this 1,000-year period, that Satan will be set loose. ரிலீஸ் ஆன உடனே மறுபடியும் அவன் மோசம் போக்க, அவன் வஞ்சிக்க சுத்துவான். Just after being released, he will immediately roam around fiercely in order to deceive people. யோசிச்சு பாருங்க, இந்த சாத்தான 1000 வருஷம் கட்டி போட்டு திருந்தல. ரிலீஸ் ஆன உடனே அப்ப சாரி ஆண்டவரே, நான் இனிமே ஒழுங்கா இருக்கிறேன், நேரா ஏமாத்த தான் போறான். 7 ரிலீஸ் ஆகணும். Just consider this Satan, even though he was born for 1,000 years and he was released after that, he never went to the Lord and said, I am sorry God, I'm repenting of what I have did, but rather he will go immediately to deceive all the nations. இயேசுடைய வருகைக்கு முன்னாடி இப்போ எப்படி முழு உலகத்தை ஏமாத்துறானோ, அதே போல இங்க உயிரோடு இருக்கிறதான அந்த பொது மக்களை அவன் ஒரு குரூப்பை திருப்பி பிடிப்பான். Like as he is deceiving all the people who are present now before the coming of Lord Jesus, the same way at the once he is set loose after the 1,000 years period, he will go to catch hold of some people by deceiving the nations. திருப்பியும் ஆளை செட் பண்ணி இஸ்ரவேல் தேசத்துல உள்ளதான பரிசுத்தவானுடைய பாளையம், அதன் அர்த்தம் 1000 வருஷ அரசாட்சியில உங்க ஊர் வந்து திருநெல்வேலி, தென்காசி, மதுரையா இருக்காது. எல்லாமே நம்ம எல்லாரும் ஜெருசலேம்ல தான் இருக்க போறோம். அதான் நம்முடைய ஊரு. During the millennial period, during the 1,000 years period, our native place will not be Madurai or Tirunelveli. Rather, our native place will be this Jerusalem on this earth. நம்ம ஊரை ஜெருசலேமை அவன் சுற்றி வளைப்பான். Then he will come and he will try to encompass around the land of Jerusalem in Israel. பைபிள்ல சொல்லி இருக்கு, எருசலேமிலிருந்து ஒரு தீ புறப்பட்டு போய் சுற்றி இருக்க அத்தனை பிசாசு கூட்டத்தை அப்படியே பட்சித்து போடுமா. And it is written in the scriptures, a fire went out of the city of Jerusalem and consumed all the people who were besieging Jerusalem. இந்த யுத்தத்திற்கு பேரு தான் யாருக்கா தெரியுமா? கோக் மாகோக் யுத்தம். And this battle is called the battle of Gog and Magog. அதெல்லாம் மீனிங் எல்லாம் சொல்ல டைம் இல்ல. I do not have time to say all the meaning. இதற்கு பிறகு தான் பயங்கரமான காரியம் நடக்கும். And after which a very terrible thing will happen. சாத்தான் அக்கினி கடலில் நிரந்தரமா தள்ளப்படுவான். Satan will be cast into the lake of fire and brimstone for eternity. கூட ஏமாந்து போனவங்க எல்லாம் செத்துருவாங்க. And all those who have been deceived will all die. இப்ப கவனிங்க. Now listen carefully. 1000 வருஷம் முடிஞ்சிருச்சு. 1,000 years is over. என்ன நடக்கும் தெரியுமா? What will happen? இந்த முழு பூமியும் அப்படியே அதனுடைய ஆர்பிட்டை விட்டு அப்படியே விலகும். The entire earth as a planet will move away from its normal orbit. சூரியன் 9 கோள்கள், நட்சத்திரங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். ஸ்பீடா விலக ஆரம்பிக்கும். Sun, all the 9 planets and all the stars and whatever are the heavenly bodies, they will all move away from their normal orbits. பைபிள்ல சொல்லுங்க, like a blanket God will roll them. ஒரு கம்பளியை நம்ம சுருட்டுறோம் இல்ல முடிச்ச பிறகு, அது மாதிரி எல்லாத்தையும் அவர்
அப்படியே போயிடும், அவங்களுக்கு காணாம போயிடும். Like rolling a blanket in a bed, God will roll out everything and they will all disappear. அந்த டைம்ல என்ன நடக்கும் தெரியுமா? At that time what will happen? எத்தனையோ பேர் இந்த பூமியில, நான் சொன்னேன் தெரியுமா, மணவாட்டி சபை எழும்பியாச்சு, அதுக்கப்புறம் ரத்த சாட்சிகள் எழும்புறாங்க, ஏனோக்கு எழும்புறாங்க, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எழும்புறாங்க. இன்னும் எழும்பாத ஒரு குரூப் இருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள். அவங்க இருக்கிறாங்க, பாவிகள். இந்த ரெண்டு குரூப் இருக்காங்க. And as I said earlier, there will be a group who will be caught up in the first resurrection, then all those who have died as martyrs, then Enoch and Elijah, then all the Old Testament saints. But there are two group of people who have not been resurrected. They are the normal saved people and all the sinners. இந்த பூமி அப்படி அகன்று போகும்போது அத்தனை பேருடைய பாடி அப்படி எழும்ப போகுது. கல்லறைகள்லாம் திறக்கப்பட்டு எழும்ப போகுது. When the earth and all the heavenly celestial bodies will roll off like a blanket, all the other people's bodies will come out of their graves. ரட்சிக்கப்பட்டவர்கள்லாம் ஜீசஸ் உடைய ரைட் சைடுல இருப்பாங்க, பாவிகள்லாம் ஜீசஸ் உடைய லெஃப்ட் சைடுல இருப்பாங்க. All those who have been saved will be standing on the right side of Lord Jesus, and all the sinners on the left of him. அந்த ரட்சிக்கப்பட்டவர்களை பார்த்து நீங்க எல்லாம் உள்ள வாங்க, என்னுடைய ஜீவனுக்குள் பிரவேசிங்க, இவங்களை பார்த்து எல்லாரும் நரகத்துக்கு போங்க அப்படி அனுப்புவார். And looking at all the people who are standing on his right side, Jesus will say, enter into the joy of the Lord. And all those who are on the left side, he will say, all you people go to hell. அதற்கு பேர் தான் வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு. And that is called as white throne judgment. அதற்கு பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? Do you know what will happen next? பூமி, சூரியன், சென்ட் தாமஸ் மவுண்ட் எதுவுமே இருக்காது, எல்லாமே இல்லாம போயிடும். நித்தியம் மட்டும்தான் மறுரூபம் அடைந்து ஒரு குரூப் நரகத்துல ஐயோ 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 நித்தியமா கத்திட்டு இருப்பாங்க. இன்னொரு குரூப் இயேசுவை பார்த்து அல்லேலூயா அல்லேலூயா நித்தியமா சொல்லிட்டு இருப்பாங்க. And after which earth, the sun and the moon, St. Thomas Mount, everything will disappear. It will be nowhere be found, and the next eternity will start. One group of people will be screaming aloud in hell, and there will be another group of people, they will be shouting hallelujah, and from there starts the later eternity. அதுதான் நித்தியம். And that is eternity. அதோடு கூட சரித்திரம் முடிவடைகிறது. And by which history will come to an end. நித்தியத்தை பற்றி பல காரியங்கள் சொல்லலாம். We can say many things about eternity. ஆனா நாம் எங்க போறோம், எங்க போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறோம்? But where are we heading towards? Where are we going to? சர்ச்சுக்கு வர்றதுனால இயேசு வரும்போது போயிடலாம்னு யோசிக்க கூடாது. அதற்கேற்ற ஒரு பிரயாசம் இருக்கு, சண்டை போடணும். Let us not just think that if I come to the church, I will be caught up in the coming of the Lord. But there is an endeavor. We need to struggle for the Lord. சில நாட்கள் முன்னாடி நான் ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன். நான் few days before I went to the railway station. சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு. I went to the central station. அங்க ஒரு இந்த ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் இருந்தது. நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஜெனரல் ஃபுல்லா வெளியில வரைக்கும் ஆட்கள் தொங்கிட்டு இருக்காங்க. I saw a general compartment of a particular train. It was overcrowded. People were hanging on the doors. அதுல ஒரு ஆள் வந்தார். In that one man came. உள்ள நுழையிறதுக்கு வழி இல்ல. There is no room for him to enter. அவருடைய சூட்கேஸ் எடுத்து எல்லா தலை மேல தூக்கி போட்டாரு. He threw off the suitcase upon the head of all the people who are already sitting inside. அந்த கம்பியை பிடிச்சு ஏறி எல்லா தலை மேல ஏறி அந்த அங்க ரெண்டு விரல விட்டு இங்க ரெண்டு விரல விட்டு மேல மேல ஏறி உள்ள போயிட்டாரு. And he caught all of the rod which is outside, and he climbed up the heads of other people, and somehow he entered inside the compartment. கல்கத்தாவுக்கு போற ட்ரெயின். And it's a train going to Calcutta. இது போல அந்த மனுஷன் யோசனை, எப்படியும் போணும், நான் உள்ள போய் தான் ஆகணும், நான் என்ன பண்ணலாம் இப்படி பண்ணலாம் பண்ணிட்டாரு. And this man, he was determined of somehow I should enter. There is no way, I have to go inside, and he managed to enter inside. இது போல தான் இதெல்லாம் நம்ம கேட்டோமே, எப்படியும் இயேசு வருகிற போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம வைராக்கியமா செயல்படணும். We have heard all these things of what is going to happen. We should have that zeal and the thirst of somehow I should be caught up when Jesus comes. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு அளவுக்கு இனிமே என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு புரிஞ்சது. Now to a certain extent we all have a knowledge of what is going to happen. அறிவு இருக்கு. We have knowledge. இனிதான் பிரச்சனை, நம்ம போய் சேரணும். But the problem starts here. Somehow we have to reach a destination. நாம் எல்லாரும் வாலிபர்கள். We are all young people. தேவன் நமக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி தந்திருக்கிறார். God has given us extra energy. அவர் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெngth தந்திருக்கிறார். He has also given extra strength. எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெngth வெச்சு நல்ல முட்டில நிக்கணும். With that extra strength we should be standing on our knees. அந்த எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெngth வெச்சு கண்ணை திறக்காம மூடிட்டே ஜெபம் பண்ணுவோம். With that extra strength we should be able to keep our eyes closed and pray to God. எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெngth வெச்சு நல்லா ஃபாஸ்டிங் போடணும். With that extra strength we should be ready to fast. உங்க அப்பா அம்மாக்கெல்லாம் எங்கயாவது எப்படியோ வியாதிகள் எல்லாம் வரும், பலவீனமா இருக்க
பார்க்கிற இங்க பிடிக்குது அங்க பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு அப்படி வலி எல்லாம் சீக்கிரமா வராது. நல்லா ஃபாஸ்டிங் எடுக்கலாமே. Your parents and the old people might say, we feel all this pain here and there, we have so much of weakness, but because you're young people, you will not feel any such thing, so you can use your extra energy for all such things. எல்லா வாலிபர்கள் முழங்காலில் நில்லுங்க. Let all the youths be on our knees. கர்த்தர் இந்த காலத்துக்கு ஏற்ற வைராக்கியத்தை தர வேண்டும். The Lord should give us zeal according to these times. பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடும்படியாக கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும். God should strengthen us that we should run in order to obtain. இடைவிடாமல் ஜெபிக்க பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபையை தர வேண்டும். God should give us grace that we should pray without ceasing and to protect us in his grace. இன்றைக்கு கேட்டது போல மெசேஜ்ல கேட்டது போல இந்த உலகத்தின் வல்லமை நம்மை கீழே இழுத்து விட கூடாது. As we heard in the morning message, the power of the world should not bring us down. ஒரு 100 ஸ்தோத்திரம் பண்ணி முடிக்க போகிறோம். We are going to offer 100 praise and conclude. அந்த 100 ஸ்தோத்திரம் அந்த ஜெனரல் கம்பார்ட்மென்ட்டுக்குள்ள ஏறுகிற பிரயாசப்படுகிற ஸ்தோத்திரமா இருக்கட்டும். And that 100 praises should be a zeal and endeavor in order to enter inside the general compartment. எல்லாரும் கண்ணை மூடுங்க. Let us all close our eyes. 100 ஸ்தோத்திரம் முடிகிற வரைக்கும் யாரும் கண்ணை திறக்க கூடாது. Until we finish this 100 praise, no one should open their eyes. 100 ஸ்தோத்திரங்கள் யாரும் அமைதியா இருக்க கூடாது. பெற்றுக்கொள்ளக்கூடிய ஓடுகிற ஸ்தோத்திரமா இருக்கட்டும். And in this 100 praise, no one should remain silent. That should be a praise that we should run as if we shall obtain. இயேசு சொன்னார், நான் வரும்போது ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். அந்த கைவிடப்பட்ட கூட்டத்தாரில் இந்த மவுண்டில் இருக்கிற ஒரு வாலிபர்களும் இருக்க கூடாது. Jesus said, when I come, one person will be caught up and the other left behind. None of the people in the St. Thomas Mount should be left behind. எப்படியாயினும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுவீர். Somehow, O Lord, gather this poor man in your coming. அதற்கேற்ற வைராக்கியத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். With that zeal, let us praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா காப்பாற்றும், அப்பா சேர்த்துக் கொள்ளும். ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அமானா துதாங்கரா துதாய் சபலமானா துதா தினமௌ ஷமானா மங்கரா துதபக்கரா துரௌ ஷமானா துரமானா துதா. Thank you Lord. Tuda rabaka shabaka tuda nibar basanturi bidankara mankala mana tuda. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. கர்த்தாவே, நீர் தந்ததான் இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நாங்க எல்லாரும் ரொம்ப 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 வீக் ஆண்டவரே. ஈஸியா கைவிடப்படுவோம், எங்களுக்கு மேல ஏற தெரியாது. ஆனால் நாங்கள் உம்மை பிடித்திருக்கிறோம் அப்பா. இப்படியாயினும் உடைய வருகையில் ஏழைகள் எங்களை சேர்த்து கொள்ளும். எல்லா வாலிபர்களை பலப்படுத்தி உமக்கு சாட்சிகளாக இருக்கும்படியாக, பாவத்தை எதிர்க்கக்கூடியவர்களாக இந்த பூமியினுடைய அந்த உலகத்தினுடைய ஈர்ப்பை கடந்து மேலே ஏறி பரிசுத்தவான்களோடு உட்காரும்படியாக நீர் அவர்களுக்கு அருள் செய்து, அங்கிருந்து நீர் வரும்போது உம்முடைய வருகையில் பறந்து போகும்படியாக நீர் தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.